அதிமுகவின் பொதுச் செயலாளராக சசிகலா நாளை பொறுப்பேற்க உள்ளார். அதிமுகவுக்கு புதிய தலைமை உருவாகி இருப்பதால் அடுத்து எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் மூத்த அமைச்சர்கள் மற்றும் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். சுமார் அரை மணி நேரம் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டம் முடிந்து வெளியே வந்த முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்திக்க மறுத்துவிட்டார். இதனிடையே அதிமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின்படி சசிகலா அக்கட்சியின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்க சம்மதம் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து அதிமுகவின் புதிய பொதுச் செயலாளராக சசிகலா நாளை பொறுப்பேற்கிறார். அதற்கான ஏற்பாடுகள் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. அதிமுக பொதுச் செயலாளராக சசிகலா தேர்ந்தெடுக்கப்பட்டதை வரவேற்கும் விதமாக தாம்பரத்தில் அதிமுகவினர் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு இனிப்புகள் வழங்கிய அவர்கள் சசிகலாவிற்கு ஆதரவாக கோஷங்களை எழுப்பினர். கோவையில் அதிமுக அலுவலகம் முன்பு அக்கட்சியினர் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். இதேபோன்று தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் அதிமுகவினர் பட்டாசு வெடித்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர்.